அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் அருகே கஸ்பா பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய வாழை மரங்களால் அப்பகுதி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைகிறார். மணிகண்டன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தமிழகத்தில வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த மழையானது பெய்தது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான திருவைகுண்டம் அணைக்கட்டில் இருந்து லட்சக்கணக்கான கன அடி நீர் வீணாக கடலுக்கு சென்றது. அந்த சமயத்துல திருவைகுண்டம் அணைக்கட்டில் உள்ள தென்கால்வாயில் இருந்து பாசனத்திற்காக குளங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள செம்மறிக்குளம் கஸ்பா பகுதிக்கு வந்த தண்ணீர் அதிக அளவு வந்ததால் அருகே இருந்த வாழை தோட்டத்திற்கு வெள்ள நீரானது புகுந்தது. சுமார் 50,000 வாழைகள் நீரில் முழுவதுமாக மூழ்கிய நிலையில அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் மூழ்கியதால விவசாயிகள் என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்து வந்தனர். இதையடுத்து உடனடியாக படகு மூலம் தங்களது வாழைத்தார்கள் அறுவடை செய்வதற்காக பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளனர். இதற்காக படகுகளை கொண்டு வந்து சாலையில் இருந்து சுமார் 300 மீட்டர் தூரம் வெள்ள நீரில் சென்று வாழைத்தார்களை அறுவடை செய்து அதனை படகில் ஏற்றி கரைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர் மழை காரணமாக வாழைத்தார்கள் போதிய விலை இல்லாத காரணத்தினால் அறுவடை செய்த வாழைத்தார்கள் அனைத்தும் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. படகில் ஆபத்தான முறையில் சென்று 100க்கும் மேற்பட்ட வாழைத்தார்களை ஒரே படகில் வைத்துக் கொண்டு வரும் காட்சிகள் பார்ப்போரை மெய்சித்தத்தால் வைக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.